சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி சென்னையில் 11வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி 11 நாட்களாக போராடி வந்த இடைநிலை ஆசிரியர்களுடன் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் கண்ணப்பன் மற்றும் தொடக்க கல்வித்துறை இயக்குநர் நரேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அரசு சார்பில் அவர்களுடனான பேச்சுவார்த்தை என்பது செயலாளர்கள் முன்னிலையில் நடைபெறும் என அவர்கள் தெரிவித்து ஏற்கனவே பேச்சுவார்த்தைக்கு சென்று வந்தார்கள். அப்போது அந்த பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அதன் பிறகாக பள்ளிகள் திறந்ததன் பிறகாகவும் ஆசிரியர்களுடைய போராட்டம் தொடர்ந்திருக்கக்கூடிய நிலையில பள்ளிக்கல்வித்துறையுடைய இயக்குநர்கள் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தினமும் காலை 11:30 மணிக்கு அவருடைய போராட்டம் நடக்கும். தினமும் கைதாவார்கள். 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 கூறியபடி சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய உத்தரவின்படி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் தற்போது அந்த ஆசிரியர் அந்த பிரதிநிதிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கையை வலியுறுத்தும் வரை பரிசீலனை செய்து அவரை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய அந்த போராட்டத்தினுடைய ஒற்றை கோரிக்கையாக இருந்தாலும் இன்று அவர்கள் போராட்டம் சென்னையில் மட்டும் நடைபெறும், நாளையிலிருந்து மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் போராட்டங்கள் நடைபெறும் எனவும் அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர்கள் இடைநிலை ஆசிரியர் சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒருங்கிணைப்பாளர்களுடன் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.